கடும் மழை காரணமாக கண்டி மாவட்டத்திற்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்றிரவு வரை மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது. கண்டி மகியங்கன வீதியின் உடுத்தும்புற பகுதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்தமை மற்றும் கட்பாறை புரண்டமையினால் நேற்றிரவு முதல் குறித்த வீதியூடான வாகன போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வாகன சாரதிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். நாட்டில் நிலவும் இன்றைய வானிலை தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிகின். வணக்கம். வணக்கம் டில் சார். வணக்கம். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையக்கூடும். இந்த மழை பின்னர் மேற்கு பிராந்தியங்களுக்கும் பரவக்கூடும். கிழக்கு கரையோர பிராந்தியங்களில் காலை வேளைகளிலும் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான வேளைகளில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு திணைக்களம் கேட்டுக் கொள்கின்றது. கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை ஊடாக பொற்வில் வரையான கரையோரத்திற்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும். மன்னார் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்திற்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் குறிப்பாக மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடல் பிராந்தியங்களில் காற்று வடகிழக்கு திசையில் இருந்து அல்லது வேறு திசைகளில் இருந்து மணித்தியாலத்துக்கு 10 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் காற்றின் வேகம் அதிகரித்தும் காணப்படலாம். பொதுவாக நாட்டை சூழ உள்ள கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படாது. இருந்த போதிலும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் சற்று கொந்தளிப்பாக காணப்படலாம். நன்றி. நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு. இந்நிலையில் மண் சரிவு அபாயம் நிலவும் 28 பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையம் தெரிவிக்கின்றது. கண்டி மாவட்டத்தை சேர்ந்த 18 பாடசாலைகள் இதனுள் அடங்குவதாக நிலையத்தின் மண் சரிவு மற்றும் முன்னெச்சரிக்கை முகாமைத்துவ பிரிவின் சிரேஷ்ட புவியியல் நிபுணர் கலாநிதி காமினி ஜெயதிஸ் சுட்டிக்காட்டுகின்றார். மண்சரிவு அபாயம் நிலவும் பாடசாலைகள் தொடர்பான ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் கண்டி மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்ட 18 பாடசாலைகளில் நிலவும் மண்சரிவு அபாயத்தை குறைக்கும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிலையம் குறிப்பிடுகின்றது. அத்துடன் ஏனைய மாவட்டங்களிலும் இவ்வாறான பாடசாலைகள் அடையாளம் காணப்பட உள்ளதுடன் அவற்றில் ஒரு பாடசாலை தெரிவு செய்யப்பட்டு மண்சரிவு அபாயத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் நிலையத்தின் மண்சரிவு மற்றும் முன்னெச்சரிக்கை முகாமைத்துவ பிரிவின் சிரேஷ்ட புவியியல் நிபுணர் கூறினார். இதன் கீழ் இந்த வருட இறுதிக்குள் திட்டமிடப்பட்டுள்ள பல நடவடிக்கைகளை நிறைவு செய்ய எண்ணியுள்ளதாகவும் எதிர்காலத்தில் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் மானியத்தின் ஊடாக ஏனைய பாடசாலைகளிலும் மண்சரிவு அபாயத்தை குறைப்பதற்கான திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை இதுவரையில் இலங்கையில் உள்ள 10 மாவட்டங்களில் மண்சரிவு அபாயம் நிலவுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிலையம் சுட்டிக்காட்டுகின்றது. குருநாகல் மற்றும் ஒடராகலை ஆகிய மாவட்டங்களிலும் மண்சரிவு அபாயம் நிலவும் பகுதிகள் இனம் காணப்பட்டுள்ளன. கம்பகா மாவட்டத்திலும் மண்சரிவு அபாயம் நிலவும் பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு மனித செயற்பாடுகள் காரணமாக ஏற்படும் மண்சரிவு அபாயமே இந்த பகுதிகளில் நிலவுவதாக தேசிய கட்டிட ஆய்வு நிலையத்தின் மண்சரிவு மற்றும் முன்னெச்சரிக்கை முகாமைத்துவ பிரிவின் சிரேஷ்ட புவியியல் நிபுணர் கலாநிதி காமினி ஜெயதிஸ் மேலும் குறிப்பிடுகின்றார்.